எல்லாருக்கும் வணக்கம். ஒரே பிரச்சனையா இருக்குங்க. நம்ம இனிமே எதுக்கு இருந்துகிட்டு பேசாம சூசைட் பண்ணிக்கலாம். சமீப காலமாக பிரச்சனைனா சூசைட் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் பரவலா பார்க்கிறோம். ஒரு பிரச்சனைக்காக சூசைட் பண்ணிக்கிறதாக இருந்தால் உலகத்துல முக்கால்வாசி பேர் காணாம போயிருக்கணுமே. ஏன்னா இன்னைக்கு பிரச்சனையை சந்திக்காத மனிதர்களே கிடையாது. எஸ், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதத்துல பிரச்சனை இருக்கும். சில பேருக்கு பாத்தீங்கன்னா குடும்ப பிரச்சனையா இருக்கும், சில பேருக்கு சொத்து பிரச்சனையா இருக்கும், சில பேருக்கு கணவன் மனைவி பிரச்சனையா இருக்கும், சில பேருக்கு காதல் பிரச்சனையா இருக்கும், சில பேருக்கு பிள்ளைய காதல் பண்ணிச்சு என்னால தாங்கவே முடியல, அவமானமா இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு அது ஒரு பிரச்சனையா இருக்கும். சில பேருக்கு கடன் பிரச்சனையா இருக்கும், சில பேருக்கு தொழில நஷ்டமா இருக்கும், தொழில் போட்டியாக இருக்கும், எழுத்த விடு பக்கத்தை விடு சொல்லிக்கிட்டே போலாங்க. ஏகப்பட்ட பிரச்சனைகள் இன்னைக்கு உலகத்துல. ஒரு மனிதன் காலையில முடிச்சு நைட்டு தூங்குற வரைக்கும் ஏதோ ஒரு பிரச்சனையை சந்திச்சுட்டு ஆகணும். அப்ப அது அல்ல, ஒரு பிரச்சனை தான் ஒரு தற்கொலை அப்படிங்கிறதுக்கான விஷயம் பிரதான காரணம் இல்ல. அது மட்டுமே இல்ல, அந்த பிரச்சனைய ஃபேஸ் பண்ண தயாராக இல்லை ஒன்று, அல்லது ஃபேஸ் பண்ண முடியல அப்படிங்கிற ஸ்டேஜ் வருகிற பொழுதுதான் மனம் தற்கொலை நோக்கி போகுதுங்க, மனித மனங்கள். எஸ், அப்ப அதுக்கு என்ன செய்யணும்? இந்த பிரச்சனைய எப்படி சரி செய்யலாம், அல்லது தற்கொலை எண்ணத்திலிருந்து எப்படி மீண்டு வர்றது அப்படிங்கிற பத்தி பார்க்கணும். நம்பர் 1, இதுதான் பிரச்சனை அப்படிங்கிறத உணரணுங்க. எஸ், எனக்கு இதுதான்டா பிரச்சனை அப்படிங்கிறத நம்ம உணரணும். 2வது, அதை ஏத்துக்கணும், இந்த பிரச்சனையை ஏத்துக்கிறது. 3வது, இந்த பிரச்சனைக்கான காரணம் நான் தான். இந்த பிரச்சனைக்கான காரணம் மற்றவங்க நம்ம சொல்லக்கூடாது. இங்க நிறைய பேர் என்ன பண்ணுவோம்னா, ஒரு பிரச்சனை காரணம்னா மற்றவங்க தான் குறை சொல்லுவோம். அவதான் காரணம், அவன் காரணம், இது காரணம், அது காரணம் சொல்லிட்டு ஏதோ ஒண்ணு நம்ம மற்றவர்களை நோக்கித்தான் கை நீட்டிக்கொண்டே இருக்கும். அது அல்ல, நான் தான் காரணம் என்று நாம் முதலில் உணர வேண்டும், ஒத்துக்கொள்ள வேண்டும். அதுக்கு அடுத்து என்ன செய்யணும்னா, அந்த பிரச்சனைக்கான தீர்வை நம்மிடம் மட்டும்தான் தேட வேண்டும். எஸ், நான் தான் பொறுப்பாளி, அப்ப நானே அதுக்கான தீர்வையும் தேடணும். தேட தயாராகுங்க, மனசை தயார்படுத்துங்க. அப்ப என்ன செய்யலாம்? இந்த பிரச்சனைக்கு நானே காரணம் வந்துட்டேன், இப்ப என்ன மாதிரியான தேடலை நோக்கி போகும்? அப்ப ஆப்ஷன்ஸ் வைங்க. இந்த பிரச்சனைக்கு தீர்வு என்ன? நிச்சயமாக ஏதோ ஒரு வகையில ஒரு தீர்வு இருக்கத்தான் செய்யுங்க. அப்ப தீர்வுக்கு என்ன செய்யணும்? நம்பர் 1, இந்த பிரச்சனைக்கு என்னால தீர்வு காண முடியுமா தனியா? ஏன் சொல்றேன் அப்படின்னா, நிறைய பேர் வெளியில சொல்றதுக்கே தயங்குவாங்க. ஆமா, மத்தவங்க சொல்லி என்ன ஆக போகுது, என்ன செஞ்சிட போறாங்க, யார் என்ன ஹெல்ப் பண்ணிட போறாங்க அப்படிங்கிற ஒரு விரக்தி ஸ்டேஜ்ல சில பேர் இருப்பாங்க. அவங்களுக்காக ஒண்ணு சொல்ல நினைக்கிறேன். நம்பர் 1, எஸ், நான் என்ன செய்யணும், என்னால என்ன முடியும் அப்படிங்கிறத சிந்திங்க. ஒருவேளை அது முடியல, அந்த ஆப்ஷன்ஸ் உங்களால முடியல அப்படின்னா நம்பர் 2 ஆப்ஷன்ஸ்க்கு வாங்க. என்ன செய்யணும்னா, டிஸ்கஸ் வித் தி ஃபேமிலி மெம்பர்ஸ். குடும்ப மெம்பர்கிட்ட உட்காந்து ஃப்ராங்கா டிஸ்கஸ் பண்ணுங்க. அம்மாவோ அப்பாவோ மனைவியோ கணவரோ உட்காந்து பிள்ளைகிட்டே உட்காந்து, எஸ் இதாண்டா பிரச்சனை, இந்த பிரச்சனையை நான் இப்படி பண்ணிவிட்டேன், என்ன செய்யலாம், நீங்க ஒரு யோசனை சொல்லுங்க, கேளுங்க. ஈகோ இல்லாமல் ஃபேமிலி மெம்பர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுங்க. யார் மூலமாகவாது ஏதாவது ஒரு தீர்வு, ஒரு சொல்யூஷன், நமக்கு ஒரு பாயிண்ட் கிடைக்கலாங்க. சரி, அங்கேயும் முடியலையா, உறவுகள் யார்ட்டையாவது கேளுங்க, டிஸ்கஸ் பண்ணுங்க. நல்ல உறவுகள், உங்க மேல அக்கறையா இருக்கக்கூடிய ஒரு சில உறவுகள் நிச்சயமாக இருப்பாங்க, அவங்களோட டிஸ்கஸ் பண்ணுங்க. இல்ல, அங்கேயும் இல்ல, முடியல அப்படியா, ரைட், நண்பர்கள் வாங்க. ஏதாவது 1-2 நண்பர்களாக இருப்பாங்க. ஒரு ஆபத்தான நேரத்துல, ஒரு பிரச்சனையான நேரத்துல யோசனை சொல்றதுக்கோ அல்லது ஏதாவது உதவி செய்யறதுக்கோ நிச்சயமாக 1-2 நண்பர்கள் இருப்பார்கள். அப்படி இருந்தால் அவர்களிடம் மனம் விட்டு பேசுங்கள். எஸ், மனம் விட்டு பேசுறதுல தயக்கமே வேணாங்க. இங்க பிரச்சனை என்னன்னா, என் பிரச்சனை அடுத்தவங்களுக்கு தெரியக்கூடாது, அடுத்தவங்களுக்கு சொல்லக்கூடாது, எனக்குள்ளே வச்சுக்கணும், அது அடுத்தவங்க சொன்னா அது பெரிய அவமானம் நினைக்கிறது ஒரு பிரச்சனையா இருக்கும். தூக்கி போடுங்க, இதுல ஒண்ணும் இல்லை. ஆஃப்டர் ஆல், இந்த பூமியில ஒரே ஒரு முறை தான் நம்ம பிறக்கிறோம். ஒரு பிரச்சனைங்கிறத விட அந்த பிரச்சனைக்கான தீர்வுக்கு போயிட்டு நம்ம வெளிப்படையா டிரான்ஸ்பரண்டா பேசல எந்த தப்புமே கிடையாதுன்னு நான் நினைக்கிறேன். உண்மையிலே சொல்கிறேன். எல்லாத்தையும் நீங்க டிஸ்கஸ் பண்ணிட்டீங்க, அப்பயும் உங்களுக்கு அது ஒரு தீர்வு கிடைக்கல, ஒரு சொல்யூஷன், ஒரு ஆன்சர் உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னு சொன்னா, கடைசியா ஒண்ணு பண்ணுங்க. யார் பிரச்சனையோ அல்லது எது பிரச்சனையோ அதுக்கு போய் சரண்டர் ஆயிருங்க. எல்லார்ட்டையும் நான் முயற்சி பண்ணி பார்த்தேன், முடியல, இதுதான், தயவுசெய்து இனிமேல் இந்த பிரச்சனையில இருந்து என்னை மீட்டு கொண்டு வந்துரு, இனிமேல் நான் செய்ய மாட்டேன். சரண்டர் டு தி ப்ராப்ளம். அந்த பிரச்சனை செய்த நபர் அல்லது அந்த விஷயத்தோட. உண்மையிலே சொல்கிறேன், பிரச்சனை, அதுக்கான தீர்வு இரண்டும் நம்மிடம்தான் இருக்கிறது. வாழ்ற வரைக்கும் பிரச்சனைகளை இல்லாமல் தவிர்த்து வாழ முயற்சி செய்வோம். ஒருவேளை இருந்தால் அதை எதிர்கொண்டு வாழ முயற்சி செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.